நம்ம தமிழ் சினிமாவிலையும் சரி, நம்ம தமிழ் மக்கள் சில பேருக்கிட்டையும் சரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்ன அப்படின்னா, கெட்டவங்கன்னா கருப்பாக தான் இருப்பாங்க, கருப்பு ஒரு அழகில்லாத நிறம், கருப்பு வறுமையின் நிறம். இப்போ இதே மாதிரி எண்ணம் தான் நம்ம தமிழ் முன்னோர்கள்கிட்டே இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை இது மாதிரி காப்பியங்களில் மனித உடல் சார்ந்த வர்ணிப்பு இருக்கும். அதில் எந்த இடத்துலையுமே மனித தோல் நிறம் சார்ந்த வர்ணனை இல்லவே இல்லை. உடல் அமைப்பு சார்ந்த, உடல் வலிமை சார்ந்த வர்ணனை தான் இருக்குது. அதே மாதிரி பக்தி இலக்கியங்களில் கருப்பை ஒரு அழகுக்குரிய நிறம், ஒளி வீசு நிறம் அப்படின்னு புகழ்ந்து தான் பாடியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம தமிழ்நாடு ஒரு வெப்பமண்டல பகுதி. இந்த நிலப்பரப்பில் வாழ்கிறவங்களோட நிறம் கருப்பாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போதும் கருப்பு ஒரு அசிங்கமான நிறம், அது ஒரு அழகில்லாத நிறம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சு, யாரால வந்துச்சு? இப்போ இந்த எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வரலாற்றை திருப்பி பார்க்கணும். இப்போ இந்த வீடியோவுக்கு 15 லைக் இல்லாட்டி 15 கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த வரலாற்று காரணத்தை நான் சொல்கிறேன்.